ஹாய் சோல்ஸ். நீங்க ஒரு நாள்ல என்னென்ன சிந்திக்கிறீங்கன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டது உண்டா? எனக்கெல்லாம் யோசிக்க நேரமே இல்ல. வேலையே அளவா இருக்குன்னு ஒரு சில பேரு சொல்லலாம். ஆனா, எண்ணங்கள் அப்படிங்கிறது அந்த மாரி ஒர்க் ஆகாது. எப்படி இதய துடிப்பு நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்காம அதுவா அந்த வேலைய பாக்குதோ, அந்த மாதிரி தான் நம்ம எண்ணங்களும். நம்ம உட்கார்ந்து ரூம் போட்டு மிச்சரு, தீனின்னு சாப்பிட்டுட்டு தான் யோசிக்கணுங்கிறது கிடையாது. நமக்கே தெரியாம நமக்குள்ள ஊடுருவி நம்மளோட தினசரி வாழ்க்கையில எண்ணங்களானது ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாம இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்டயே எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம், மத்தவங்க கிட்ட எந்த மாதிரி வந்து பழகுறோம், நமக்கு எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உருவாகுது, இதெல்லாம் நம்ம என்ன சிந்திக்கிறோங்கிறத பொறுத்து தான் அமையும். முதலாவதா நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இவையெல்லாம் நம்மளை எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா மாத்துதுங்கிறத பார்ப்போம். நம்ம கேரக்டருக்கும் நம்ம யோசிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தங்கிற மாதிரி. உங்க எண்ணங்கள் தான் உங்க கேரக்டரோட ஆணி வேரே. நீங்க தொடர்ந்து சிந்திக்கிறது தான் உங்க வாழ்க்கையை அமையும்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணங்கள் உங்களோட கேரக்டரை வடிவமைச்சுக்கிட்டே இருக்குமா. நான் நினைக்கிறது ஒரு மாதிரி நினைப்பேன், ஆனா வாழ்றது இன்னொரு மாதிரி தான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னா. ஏன்னா நல்ல பாசிட்டிவான சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு சக்தியை உருவாக்கும். இதே நெகட்டிவான எண்ணங்கள் நம்மள ஒரு வீக்கான, தாழ்மை உணர்ச்சி அதிகமான மனுஷனா மாத்திடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளா நம்மளோட பழக்க வழக்கங்களை எடுத்துக்கலாம். ஒரு வேலையில இருக்கும்போது போனை அடிக்கடி எடுத்து பார்க்குற பழக்கம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த பழக்கத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்குமோ, கால் வந்திருக்குமோ அப்படின்னு தொடர்ந்து நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். அந்த சிந்தனை தான் நிமிஷத்துக்கு ஒரு தடவையும், காலையில எந்திரிச்சோன்னு ஒரு தடவையுங்கிற மாதிரி போனை பார்க்குற பழக்கத்தை நமக்குள்ள உருவாக்கி இருக்கும். நீங்க உங்களோட எண்ணத்தை சீர் செய்யும் போது இந்த பழக்கங்களும் சீராகும், உங்க கேரக்டரும் ரீஷேப் ஆகும். இது மூலமா நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்மளோட நேச்சர் ஆனாலும் சரி, கேரக்டர் ஆனாலும் சரி, இல்ல பர்சனாலிட்டி, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நம்மளோட சிந்தனைகள் மூலமா நம்ம தொடர்ந்து அதை கட்டமைச்சுக்கிட்டே இருக்க முடியும். அதுக்கு தினசரி நம்மளுடைய எண்ணங்கள் எந்த மாதிரிலாம் இருக்குன்னு முதல்ல நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்த கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்குங்கிற மாதிரி இருந்தா சரி, அதை மாத்திக்கிறது என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி நம்ம முதல்ல பொறுப்பை எடுத்துக்க கத்துக்கணும். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் மற்றும் மனது அப்படிங்கிறது ஒரு தோட்டம் போல. அதுல குப்பையை மட்டுமே போட்டுட்டு ஒரு ரோஜா பூ தான் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ரெண்டாவதா நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நமக்கு அமையிற வாழ்க்கை சூழலுக்கும் எப்படி ஒரு தொடர்பு அமையுதுங்கிறத பார்ப்போம். நம்மளுடைய வெளி உலகமானது நம்மளுடைய உள் உலகம் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தாங்கிறாங்க. யூ டு நாட் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட், பட் யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர் அப்படிங்கிறது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பல தலைமுறைக்கும் எனக்கு வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி சொத்து வேணும், வீடு, காரு, நினைச்ச போது வெளிநாட்டுக்கு டூரு, இப்படியெல்லாம் வேணும்னு நினைப்பாங்க. அதை நினைக்கிறது மூலமாக மட்டும் கிடைக்கிறது கிடையாது. அதை தொடர்ந்து நம்மளாவே அது மாறுற போது தான் நமக்கு அந்த வாழ்க்கையானது அமையுங்கிறாங்க. நம்மளுடைய இன்னர் ஸ்டேட்டை மாற மாற நம்மளுடைய அவுட்டர் லைஃப்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படிங்கிறது. தொடர்ந்து அதுக்கான சிந்தனைகளையும், நல்லதோ கெட்டதோ அது எதுவாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து சிந்திச்சுட்டு வர்றது மூலமாக அதுவே நம்ம வாழ்க்கையாக மாறுங்கிறது தான் அதோடைய ரூல். முதல்ல வாழ்க்கை எனக்கு மட்டும்தான் அன்ஃபேராக இருக்குது, எனக்கு மட்டும்தான் எல்லா கெட்ட விஷயமும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்காம, அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உட்காந்து ஏன் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், அதுக்கு பின்னாடி என்ன எண்ணங்கள் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். அப்படி கவனிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய எண்ணத்தை நம்ம மாற்ற ஆரம்பிப்போம். மாற்ற ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை சூழலும் மாறிடுங்கிறாங்க. மூணாவதா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்களுக்கும் உடல் மற்றும் உடல் ஆரோக்கியத்துக்கும் எந்த மாதிரியான தொடர்பு இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். த பாடி இஸ் த சர்வன்ட் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறாங்க. நம்ம உடலும் எண்ணங்களும் இருவேறு அங்கங்கள் கிடையாது. ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைஞ்சு ரெண்டு பேர்த்தையும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் நல்லதோ கெட்டதோ ஒரு பாதிப்பு உருவாக்கக்கூட தன்மை கொண்டவர்கள். நம்மளுடைய பயம், கோபம், வருத்தம் இதெல்லாம் நம்ம உடலுக்கு பாய்சன் மாதிரி. இதுவே சந்தோஷம், நிம்மதி, பீஸ் இதெல்லாம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த கூடியது. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேத்துக்கெல்லாம் கோபம் வரும்போதோ இல்லை வருத்தம் அடையும் போதோ தலை வலிக்கிறதும், பயம் வரும்போது வயிற்ற கலக்கிறதும் மாதிரியான சிம்டம்ஸை உடல் காட்டுது. எந்த அளவுக்கு தாட்ஸை நெகட்டிவ் இல்லாமல் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடலானது நம்மளுக்கு நன்றி உள்ளதாக இருக்குங்கிறாங்க. உடல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு நம்ம பல விஷயங்கள் பண்ணுறோம். குளிக்கிறது, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுன்னு. ஆனால் இதுவே எண்ணெய் தூய்மைக்கும் மன தூய்மைக்கும் நம்ம என்ன எஃபர்ட்ஸ் போடுறோன்னா எதுவுமே இல்லை. நம்ம எண்ணத்தையும் தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு சில எஃபர்ட்ஸை போடணும்.
நிறைய ஹர்ட் ஆயிருக்கோம், வலியில இருக்கோம், கஷ்டத்தை சந்திச்சிருக்கோம் அப்படின்னா, அதை தொடர்ந்து நம்ம மைண்ட்ல ரீப்ளே பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கும் அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்க்கும் நம்ம நிறைய இன்னுமே ஸ்ட்ரென்த் கொடுக்குறோம்னு அர்த்தம். எப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன்ஸை உங்கள் எண்ணங்கள் உங்களுக்கு கொடுக்குதுன்னு உங்களுக்கு தோணுதோ, அப்பெல்லாம் அந்த எண்ணத்தை சீர்படுத்தணும். அதுக்கு உங்களுடைய மைண்டை நீங்கள் எப்போவுமே காமாக வச்சுக்கணும், மெடிடேஷன் மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் மூலமாக. இப்படி யோசித்தேன் அப்படின்னா இது எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குதுங்கிறத நீங்கள் கான்ஷியஸாக உணர ஆரம்பிக்கணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அது எதனால்? நம்மளுடைய எண்ணங்களை நம்ம காமாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான பிஹேவியரோடு இருந்தோம் இன்டர்னலி அப்படின்னா அது நம்ம ஃபேஸில் வெளிப்படும். இதுவே எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா முகத்துலேயும் ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடுக்கு போயிருக்கும். 4வதா பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான குறிக்கோள் வச்சுருக்கோம், நோக்கம் வச்சுருக்கோங்கிறது எந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்குள்ள உருவாகுதுங்கிறத முடிவு பண்ணுங்கிறாங்க. போன போக்கில் போகிறோம்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்முடைய எண்ணங்களும் அந்த மாதிரி தான் சிதறி கிடக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு கப்பலில் கேப்டன் இல்லைன்னா அது போக வேண்டிய டைரக்ஷனும் வழியும் தெரியாது. அப்போது அது என்ன ஆகும்னா சுற்றிக்கிட்டு சுழண்டுக்கிட்டுன்னு இருக்கும். அதே போல் தான் பர்பஸ் இல்லாத லைஃப்னு சொல்கிறாங்க. லைஃப்பில் எந்த நோக்கமும் குறிக்கோளும் இல்லைன்னா எங்கே போவோங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எங்கே போவோங்கிறது தெளிவாக இல்லைன்னா எப்படி என்ன பண்ணணுங்கிறதும் தெளிவாக இருக்காது. ஸோ நமக்கு ஒரு குறிக்கோள் நோக்கம் இருக்கும்பொழுது எப்படி அந்த நோக்கத்தை நம்ம அடைவோம் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுருப்போம். அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எண்ணங்களும் அதை ஷேப் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஏனோ தன்னோன்னு வாழாமல் கண்ட மேனிக்கு சுற்றிக்கிட்டு இருக்காமல் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது எதுவாக வேணா இருக்கலாம். உங்கள் குடும்பமாக இருக்கலாம், இல்லை தொழிலாக இருக்கலாம், இல்லை வேறு எதுவாக கூடவும் இருக்கலாம், சர்வீஸாக கூட இருக்கலாம் இந்த நாட்டுக்கு. அதை ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நோக்கி பயணிக்க போகிறேங்கிறத முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் அதை அடையிறதுக்கு முழுசாக ஒத்துழைப்பு கொடுக்குங்கிறது தான். அப்போது எந்தெந்த எண்ணங்கள் அதுக்கு அப்பாற்பட்டு வருதோ அதை நீங்கள் தேவையில்லாதது அப்படின்னு ஒத்தி வச்சிடலாம். இப்போ எப்படி ஹிட்டிங் த புல் சைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஏன்னா அந்த ஃபோக்கஸ் முழுக்க கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி அதை நோக்கி மட்டுமே இருக்கும் பொழுது எண்ணங்களும் ஒரே சீரான லைனில் பயணிக்குங்கிறது தான். எப்படி குறிக்கோளும் நோக்கமும் எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்குதோ அந்த மாதிரி தான் எண்ணங்கள் அந்த குறிக்கோளையும் நோக்கத்தையும் நம்ம அடைய போகிறோமாங்கிறதையும் முடிவு பண்ணுமா. எந்த அளவுக்கு எண்ணம் திடமானதாக இருக்கோ அந்த அளவுக்கு செயல் திடமானதாக இருக்கும். அந்த செயல் தான் நமக்கு வச்சிருக்கிற கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான முதன்மையான ஒரு காரணியாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கோலை நோக்கி போகும்போது வழியில் நிறைய சேலஞ்சஸ் வரும். அது ஒரு நேரான பாத்து கிடையாது. பல வழிகள் குறுக்கு சந்துகள் எல்லாம் போய் தான் வரணும். அப்பெல்லாம் நம்ம மனம் தளராமல் ஸ்டெடியாக போகிறதுக்கு சரியான எண்ணங்கள் தான் வழி வகுக்கும்னு சொல்கிறாங்க. நமக்கு செல்ஃப் டவுட் வரும்போதெல்லாம் அது செல்ஃப் ட்ரஸ்டாக மாறுறதுக்கும் எண்ணங்கள் தான் முழுமையான காரணியாகவும் இருக்குது. யாருமே வீக் தாட்ஸை வச்சுக்கிட்டு ஜெயிச்சவங்கன்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிளை பார்த்தது கிடையாது. ஸோ நம்ம அச்சீவ் பண்ணி அந்த இடத்துக்கு அடையிறதுக்கு முன்னமே நம்ம அதை பண்ண தான் போகிறோமா அப்படிங்கிறது நம்ம எப்படிப்பட்ட எண்ணங்கள் வச்சுருக்கோங்கிறத பொறுத்து தான் அமையுங்கிறத சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல சக்ஸஸை இந்த உலகம் பார்த்துருக்கு. பல மனிதர்கள், பல கண்டுபிடிப்புகள், பல பிரமிக்க வைக்கும் வாழ்க்கைகள்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அவங்க எல்லாமே அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு எண்ணமாக மட்டுமே அவங்களுடைய மனசில் உதிச்சிருக்கும். இதனால் ஆத்தர் சொல்ல வர மெயினான விஷயம் என்னன்னா, நம்ம கனவு காண்றதையோ எந்த இடத்த போய் அடையணும்னு நினைக்கிறோங்கிறதையோ எந்த தயக்கமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் ஹையராகவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மனநிலையும் திடத்தை கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. இப்போ எண்ணங்கள் எந்த அளவுக்கு சீராக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அந்த இடத்த நோக்கி போகணும்னு இது வரைக்கும் பார்த்தோம். ஆனால் அதோடு மட்டும் நம்மளுடைய சக்ஸஸ்ங்கிறது முடிஞ்சிறது கிடையாது. நம்முடைய மனசு, அந்த எண்ணங்கள் உருவாகக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அமைதிகரமான ஒரு இடமா இருக்கணுங்கிறாங்க. அமைதி எதிர்பார்க்குறதோ இல்லை அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறதோ ஒரு வீக்னஸ் கிடையாது, அதுதான் சக்தியா. ஏன் அப்படின்னா ஒரு கோல் வச்சுருக்கோம், இதை நான் அடைஞ்சே தீரணுங்கிற ஒரு திட்டத்தோடு நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த பாதை ஸ்ட்ரெயிட்டான பாதையாக இருக்காது. நிறையா சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அப்போல்லாம் ஈஸியாக கோபமும் எரிச்சலும் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஈஸியாக கன்ஃபியூஷனும் ஆகிடுவோம். அது நம்மளுடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுலேருந்து நம்மளை தடுக்கும். ஆனால் இதுவே ஒரு காமான ஒரு அமைதியான ஒரு சூழலில் நம்மளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது ஒரு தெளிவாகவும் கான்ஃபிடென்ஸாகவும் அணுகிற ஒரு தன்மை நமக்குள்ளே வந்துடும்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு அமைதியான கடலில் தான் கப்பலானது பயணிக்க முடியுமோ அந்த மாதிரி அமைதியாக இருக்கிற உள்ளத்தில் தான் எல்லா விதமான கஷ்டத்தையும் தாங்கிக்கிற சக்தியும் பிறக்குங்கிறாங்க. அதுதான் அல்டிமேட் சக்தின்னு சொல்கிறாங்க.
இப்படி இந்த புக்கில் எண்ணங்கள் நம்மளுடைய சிந்தனைகள் மூலமாக நம்ம எல்லாத்துக்குமே பொறுப்பேற்று நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணுங்கிறத பிரதானமாக வச்சு சொல்லியிருக்காங்க. என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை அமையும். காஸ் அண்ட் எஃபெக்ட் அதை கிளியராக சொல்லியிருக்காங்க. இது நம்மளுடைய உண்மையான சக்திங்கிறது வெளியிலிருந்து வரதில்லை, உள்ளார்ந்து வரதுங்கிறதையும் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட எண்ணங்களை திடமாக வச்சுக்கிறது மூலமாக நிம்மதியும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய சக்தி இந்த எண்ணங்களில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புக்கில் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இனிமேல் நம்மக்கிட்ட எப்படியெல்லாம் நம்ம பேசணும், எந்த மாதிரி நம்ம சேலஞ்சஸை ஹேண்டில் பண்ணணும், எப்படி மற்றவங்கள நடந்துக்கணும், எப்படி நம்ம ஒரு சுச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம கோல் செட் பண்ணணும், அதே போல் அமைதியை நிலைநிறுத்தணும். ஒரு ஃபெயிலியர் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்மளை சேர்த்து திரும்பவும் முயற்சி செய்யணும். இது எல்லாமே இந்த புக்கில் எண்ணங்கள் மூலமாக அடையக்கூடிய விஷயங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த புக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு புக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாலிஸ்டிக் ஹியூமன். நன்றி, வணக்கம்.